நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் சினிமாவில் கவியரசு கண்ணதாசன் அவர்களின் வரிகளுக்கு எப்போதுமே ஒரு தனி மகத்துவம் உண்டு. மனித வாழ்க்கையோட இன்பம், துன்பம், ஏமாற்றம், தத்துவம்னு எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையான தமிழில் மக்களோட மனசுக்குள்ளே கொண்டு சேர்த்தவர் கவிஞர். ஆனால் புகழின் உச்சத்தில் இருந்த கண்ணதாசன் அவர்கள் தன்னோட ஆரம்ப காலகட்டத்தில் எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிருக்காரு. அப்படி ஒரு மாபெரும் தயாரிப்பாளர் தன்னை அவமதிச்சப்போ அதை தன் கவிதையாலேயே சாட்டை அடியாக மாற்றி வெறும் 5 நிமிடத்தில் பாடலை எழுதியிருக்காரு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது ஒரு பழைய திரைப்படத்தின் பாடல் கம்போசிங் நடந்து கொண்டிருந்த நேரம். கண்ணதாசன் அவர்கள் சில காரணங்களால் ஸ்டுடியோவுக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதனால் கோபமடைந்த அந்த படத்தின் தயாரிப்பாளர் அங்கே இருந்த இசையமைப்பாளர் முன்னாடியே கண்ணதாசனை பார்த்து, உங்களுக்கு பாட்டெழுத தெரியுமா தெரியாதா, நேரம் காலம் கிடையாதா, உங்களுக்காக எவ்வளவு நேரம் நாங்கள் காத்துட்டு இருக்கிறது, உங்கள் வரிகள் எல்லாம் ஒன்றும் அவ்வளவு பெரிய காவியம் கிடையாது அப்படின்னு ரொம்பவே கண்ணதாசனை அசிங்கப்படுத்தி திட்டிடுறாரு. ஸ்டுடியோவில் இருந்த மற்ற கலைஞர்கள் முன்னாடி நடந்த இந்த அவமானம் கண்ணதாசனின் இதயத்தை ரொம்பவே காயப்படுத்திடுச்சு. ஆனால் அவர் கோபப்பட்டு கத்தலை. கையில் இருந்த பேனாவை எடுத்தார். அங்கிருந்த ஒரு துண்டு காகிதத்தை வச்சுக்கிட்டு அந்த இசையமைப்பாளர் கொடுத்த மெட்டுக்கு ஏற்ற மாதிரி மின்னல் வேகத்தில் வரிகள் எழுத ஆரம்பித்தார். அவரோட பேனா சீறி பாய்ந்தது. வெறும் 5 நிமிடத்தில் பாடலை எழுதி முடித்து தயாரிப்பாளரின் முகத்துக்கு நேராக கொடுத்துட்டாரு கண்ணதாசன். அப்படி அவர் எழுதின வரிகள் தான் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற உலக புகழ் பெற்ற தத்துவ பாடல். தொடர்ந்து அந்த பாட்டில் தொட்டிலுக்கு வடிவம் தந்தது யாரு, அந்த தொட்டில் உடைந்தால் போவது எங்கே அப்படின்னு மனித வாழ்க்கையோட நிலையாமைய தயாரிப்பாளருக்கு புரிய வைக்கிற மாதிரி எழுதினார். அந்த வரிகளை படித்ததும் தயாரிப்பாளர் அப்படியே உறைந்து போய் நின்றுட்டார். தன் தவற்றை உணர்ந்து கண்ணதாசனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாராம். கவிஞரே, என்னை மன்னிச்சிருங்க, உங்களோட வரிகள் சாதாரண வரிகள்னு சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காரு. கவிஞரே, உங்களோட வரிகள் சாதாரண வரிகள் இல்லை, உங்களோட வரிகள் காலத்தை கடந்த காவியம் அப்படின்னு நெகிழ்ந்து சொன்னாராம். படம் ரிலீஸ் ஆன போது இந்த பாடல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் சிந்திக்க வச்சது. அவமானங்களையும் தன் அசாத்திய கவிதை வரிகளால் வெற்றியாக மாற்றிய கவியரசனின் இந்த திறமை உங்களை வியக்க வைக்குதா? வியக்க வச்சுச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.